Hello students, welcome to science class. Now we are going to see about the 7th standard science unit 6 health and hygiene lesson. In the last class we have seen about what is cleanliness and community hygiene. Okay, in this class we have learned about what is diseases. Okay, actually disease is a functional or physical change from a normal state that affects the health of a person by causing disability or discomfort. ஓகே, அப்போது நார்மல் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பர்சனை டிஸ்கம்ஃபர்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கலாகவும் சரி ஃபங்க்ஷனலாகவும் சரி டிஸ்கம்ஃபர்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. த ஃபாலோயிங் ஆர் த ரீசன்ஸ் தட் குட் லீட்ஸ் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் டிசீசஸ் இன் அன் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, த இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ்ட் பை த டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ்னால மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னு சொல்லுவாங்க. வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாம் தான் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மைக்ரோப்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணால் நமக்கு டிசீஸ் வரும். தென் லேக் ஆஃப் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா சரிவிகித உணவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சரிவிகித உணவு நம்ம சரியாக எடுத்துக்கல அப்படின்னா நமக்கு டிசீஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தென் புவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ், ஆரோக்கியம் இல்லாத பழக்க வழக்கங்களையும் புவர் லைஃப் ஸ்டைலையும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு டிசீஸ் வரும். தென் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஒன் ஆர் மோர் பாடி பார்ட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ், நம்மளோட பாடி பார்ட்டில் ஏதாவது ஒன்று ப்ராப்ளமாக இருந்தால் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், டிசீஸஸ் வரும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிக்னஸ் அண்ட் தேர் காசஸ், என்னென்ன மாதிரியான சிக்னஸ் வரும், அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். த ப்ரிவென்ஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிக்னஸ் கேன் பி கன்சிடர்ட் இன்டு 2 groups for their better understanding. They are communicable and non-communicable disease. ஓகேவா, அப்போ ப்ரிவெண்ட் பண்ணுறதும் சரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் சரி நம்ம அது 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று கம்யூனிகபிள், அனதர் ஒன்று நான் கம்யூனிகபிள். அதாவது தொடுதலால் பரவும், தொடுதலால் பரவாது அப்படிங்கிற மாதிரியான டிசீஸ். கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா, கம்யூனிகபிள் டிசீஸ் ஆர் தோஸ் தட் ஆர் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சன் மூலமாக தும்முறது மூலமாகவோ இல்லைனா இருமுறது மூலமாகவோ பேசுகிறது மூலமாகவோ பரவுச்சு அப்படின்னா அது கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்தி பர்சன்ஸ் மஸ்ட் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் பீப்புள் வித் கம்யூனிகபிள் டிசீஸ். அப்போ நல்லா இருக்கிற மனுஷனும் என்ன பண்ணலாம், இந்த கம்யூனிகபிள் டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆகலாம். டிசீஸஸ் ஸ்ப்ரெட் த்ரூ த கண்டாமினேட்டட் ஏர், அசுத்தமான காற்று மூலமாகவும், வாட்டர் அசுத்தமான தண்ணி மூலமாகவும், அசுத்தமான உணவுகள் மூலமாகவும், ஃபுட்டு அண்ட் வெக்டார்ஸ். அந்த வெக்டார்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்செக்ட்ஸ் அண்ட் த அதர் அனிமல்ஸ். சரியா, இப்போ ஏர், வாட்டர், ஃபுட்டு அப்படிங்கிறது நம்ம டைரெக்டாக கிடைக்கும் த்ரூ. இப்போ நம்ம வீட்டில் டாக் வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த டாகுக்கு ஏதாவது டிசீசஸ் அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா அதை விட்டு நம்ம தள்ளி வச்சுருக்கணும். அதை என்ன பண்ணணும், குவாரண்டைன் பண்ணணும். அதர் அனிமல்ஸ் எல்லாத்தையும் தான் தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பாதுகாப்பு. நம்ம ஒரு ஹெல்தி பர்சன் கூட இதை மாதிரியான பிரச்சனைகள்னால அஃபெக்ட் ஆகிடுவான். ஓகே, நெக்ஸ்ட் ஹெல்த் ரிஸ்க் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாட் யூஸிங் லேட்டின் யூஸ் பண்ணல அப்படின்னா, நாட் வாஷிங் ஹேண்ட்ஸ் டச்சிங் ஃபேஸஸ், அதாவது ஃபேஸ் எல்லாம் டச் பண்ணதுக்கப்புறம் கையால் என்ன பண்ணணும், வாஷ் பண்ணிக்கணும். அண்ட் ஃப்ளைஸ் ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃப்ளைஸ் உட்காந்தா ஃப்ளைஸ் எங்கெங்கெல்லாம் உட்காந்துட்டு வரும், நம்ம ஃபுட்டு மேலே உட்காந்தா அங்கே இருக்கிற அந்த ஜெம்ஸ் எல்லாம் நம்மளோட ஃபுட்டில் அஃபெக்ட் ஆகும். அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு பிரச்சனைகள் வரும். தென் நாட் வாஷிங் ஃபுட் பிஃபோர் ப்ரிப்பேரிங், அதாவது நம்ம ஃபுட் ஐட்டம்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், வாஷ் பண்ணிட்டு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். அதே மாதிரி வாஷிங் அப்படிங்கிற வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணுற அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துடணும். தென் அன்சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அன்சேஃபாக இல்லைனாலும் அந்த பிரச்சனை வரும். தென் நல்லா ஹேண்டை வாஷ் பண்ணாமல் அந்த சாப்பாடு சாப்பிட்டோன்னா உனக்கு அந்த பிரச்சனை வரும். நாட் வாஷிங் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவலைனாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும். ஓகே, தென் டிசீசஸ் காஸ்ட் பை பேக்டீரியாவிலேருந்து என்ன மாதிரியான டிசீசஸ் நமக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, in this lesson you will study about some communicable diseases like tuberculosis, cholera, typhoid, which are caused by microbes and spread through air, water and some other organisms also. ஓகேவா, அப்போ டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது டிபின்னு சொல்லுவாங்க, காலரா அண்ட் டைஃபாய்டு இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஏர் மூலமாகவோ வாட்டர் மூலமாகவோ இல்லைனா வேறு ஆர்கானிசம்ஸ்
மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலமாகவும் இது பரவும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டியூபர்குலோசிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். தட் இஸ் டிபி இஸ் காஸ்டு பை மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படிங்கிற டியூபர்குலே அப்படிங்கிற ஒரு வாட் இஸ் தட் ஒரு மைக்ரோப்னால தான் பரவுது. அண்ட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் த்ரூ ஏர். அண்டர்லைன் பண்ணிக்கோ, ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் புக் அண்ட் அண்டர்லைன் தட் வேர்ட். டியூபர்குலோசிஸ் காற்று மூலமாக பரவும் பை ஸ்பிட்டிங் ஆர் ப்ரொலாங்டு கான்டாக்ட் வித் ஷேரிங் மெட்டீரியல்ஸ் ஆஃப் த பேஷண்ட். இப்போது நமக்கு டிபி இருக்கிற ஒரு பேஷண்ட்டை கண்டினியூஸாக அந்த கான்டாக்ட் வச்சுருந்தா நமக்கு வந்து இந்த வியாதி இந்த வியாதி நமக்கு வந்துடும். இந்த சிம்டம்ஸ் ஆர் ஃபீவர் ஒன்று இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், க்ரோனிக் காஃப் அப்படின்னா இந்த மரட்டு இருமல்னு சொல்லுவாங்க. அண்ட் பிளடி ஸ்பிட்டிங், அதாவது நம்ம எச்சிட்டு போகும்போது என்ன வரும் அப்படின்னா பிளட்டு வரும். அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த டிபி வந்தவங்க. ஓகே, தென் ப்ரிவென்ஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். அப்போ டிபி வந்தாங்கன்னா நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கணும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஜி வேக்சினேஷன். பிறந்த குழந்தைகளுக்கு இந்த பிசிஜி வேக்சினேஷன் கொடுப்பாங்க. அந்த பிசிஜி வேக்சினேஷன் அவங்க எடுத்துக்க வைக்கணும். தென் கிவிங் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு த பேஷண்ட், அவங்களுக்கு சரியான கவனிப்பு வந்து கொடுக்கணும். ரெகுலர் மெடிக்கேஷன் லைக் டிஓடி, அதாவது ரெகுலர் மெடிக்கேஷன் அப்படிங்கிறது டிப்தீரியா அந்த மாதிரி மெடிக்கேஷன் அந்த டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ டிபி இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்டினியூஸாக ஒரு 6 months டேப்லெட் எடுத்துக்கிட்டாங்கன்னா சரியாயிடும். அப்போது அவங்க அந்த மாதிரியான கேரிங் வந்து எடுத்துக்கணும். தென் காலரா இஸ் காஸ்ட் பை விப்ரியோ காலரே அண்ட் ஸ்ப்ரெட் த்ரூ ஏர் கன்சப்ஷன் கண்டாமினேட்டட் ஃபுட். Air consumption spread through the consumption of contaminated food and water. அதாவது சுத்தமில்லாத உணவுகளையும் தண்ணியும் குடிப்பதனால இந்த காலரா அப்படிங்கிற விஷயம் வருது. The symptoms of cholera is vomiting, severe diarrhea and cramps in லெக்கில் வந்து என்ன பண்ணும், கிராம்ப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது. தென் வாமிட்டிங் வரும். அண்ட் தென் சிவியர் டயேரியா வந்து வயிற்றால் போகிறது, வாமிட்டிங் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணணும், அந்த கேலரா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். தென் ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் லைக் வாஷிங் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போயுமே நம்ம கையை கழுவணும். அவாய்ட் ஈட்டிங் அன்கவர்ட் ஃபுட் ஃப்ரம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதாவது வீதியில் எடுத்துகிட்டு வர பொருட்களை என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாங்கக்கூடாது. ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர், நல்லா கொதித்து ஆற வச்சு தண்ணி தான் குடிக்கணும். கெட்டிங் வேக்சினேஷன் அகெயின்ஸ்ட் காலராக்கான வேக்சினேஷன் தடுப்பூசி வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் we are going to say what is typhoid. Typhoid is caused by Salmonella typhi அப்படிங்கிற ஒரு மைக்ரோப்னால வருது. இட்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் பை கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். அப்போ டைஃபாய்டும் காலராவும் அசுத்தமான தண்ணி மற்றும் ஏர் ஃபுட்டு சாப்பாடுனால நமக்கு வருது. த சிம்டம்ஸ் ஆஃப் அனோரெக்சியா, ஹெட்டேக், ரேஷஸ் இன் த அப்டமனில் ரேஷஸ் வரும். அண்ட் டிசென்ட்ரி அண்ட் ஹை ஃபீவர் அப் டு 104 degree Fahrenheit வரைக்கும் என்ன வரும், அந்த வரும். அனாரெக்சியா அப்படிங்கிறது பசியற்ற தன்மை, பசியே இருக்காதவங்களுக்கு தலைவலி ஜாஸ்தியாக இருக்கும். ரேசஸ், அரிப்புகள் வரும். அப்டமனில் ஈரில் வந்து அரிப்பு இருக்கும். தென் டிசென்ட்ரி ஆகும். டிசென்ட்ரினா வயிற்றால் போகிறது. ஃபீவர் வந்து 105 104 வரைக்குமே டிகிரி Fahrenheit வரைக்கும் இருக்கும். ஓகே, அப்போது டைஃபாய்டு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, இது நம்ம செக் பண்ணாமல் நம்ம ஒயிட் கோட்டிங் வித் டங்கில் வந்து நல்லா வெள்ளை படிஞ்சிருக்கும். அல்சர்ஸ் இந்த இன்டெஸ்டினில் அல்சர் ஃபார்ம் ஆகும். தென் ரேஷ் ஆன் பாடி, அதாவது நம்மளோட பாடியில் வந்து அரிப்புகள் உருவாகும். என்லார்ஜ்டு லிவர் அண்ட் ஸ்பீலன் அந்த கல்லீரல்லாம் வந்து பெருசாகிடும். டைஃபாய்டு வந்துச்சு அப்படின்னா கல்லீரல் என்ன ஆகும் அப்படின்னா வீக்கமாகிடும். என்லார்ஜ் லிவர் அண்ட் ஸ்பீலன், கணையம்னு சொல்லுவாங்க. ஸ்பீலன்னா கணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பெருசாகிடும். ஓகேவா? அப்போ சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற கிருமிகள் வந்து இப்படி தான் இருக்கும். சுத்தமான தண்ணியை குடிக்கிறதுனால உங்களுக்கு வரும். ஓகே, தென் ப்ரிவென்ஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். ட்ரிங்கிங் பாயில்டு க்ளீன் வாட்டர், ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் சுவேஜ் டிஸ்போஸ் பண்ணும்போது கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் வேக்சினேஷன், தடுப்பூசி வந்து நம்ம எடுத்துக்கணும். டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ். இப்போ நம்ம
என்ன பார்த்தோம்? காலரா, டைஃபாய்ட் அண்ட் டியூபர்குலோசிஸ் எல்லாமே பாக்டீரியாஸ் மூலம் பரவுறது. இது டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ்னால எது பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, வைரல் டிசீசஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வைட் ஸ்ப்ரெட் இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ்ட் பை மெனி டைப் ஆஃப் வைரஸஸ். நிறைய வைரஸ்னால வரும். இன் திஸ் லெசன் யூ வில் லேர்ன் அபவுட் சம் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸஸ் லைக் ஹெப்படைட்டிஸ், சிக்கன் பாக்ஸ் அண்ட் ரேபீஸ் அப்படிங்கிற 3 டிசீஸை பற்றி மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னா, ஹெப்படைட்டிஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் ஃபேட்டல் டிசீஸ். ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது மஞ்சள் காமாலை நோய்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு வியாதி இது. அண்ட் ஃபேட்டல் டிசீஸ் காஸ்ட் பை ஹெப்படைட்டிஸ் வைரஸ் ABCDE. ஹெப்படைட்டிஸ் வைரஸ் வந்து எத்தனை டைப்ஸில் இருக்குன்னா 5 டைப்பில் இருக்குது. ABCDE அப்படிங்கிற 5 டைப். இட்ஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் கண்டாமினேட்டட் வாட்டர், ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ் அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு சுத்தமான தண்ணி மூலமாக பரவும் இந்த ஹெப்படைட்டிஸ் பி. ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ் வந்து இப்போ ஒருத்தருக்கு போட்ட ஊசி இன்னொருத்தருக்கு செலுத்துவதன் மூலமாகவும் வரும். அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு ரத்தத்தை செலுத்தும் போதும் நமக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது வரும். த சிம்டம் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் இஸ் லாஸ் ஆஃப் அப்படைட் தட் இஸ் அனோரெக்சியா அப்படின்னா பசிக்காது, வாமிட்டிங் இருக்கும். அண்ட் ஐஸ் அண்ட் யூரின் இன் எல்லோ கலர், உன்னோட கண்ணும் சரி உன்னோட யூரினும் சரி எல்லோ கலரில் போக ஆரம்பிக்கும். சரியா? ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர். எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? தண்ணி தான் முக்கியம். தண்ணியை வந்து என்ன பண்ணணும்? காய்ச்சி ஆற வச்சு குடிக்கணும். ப்ராப்பர் க்ளீனிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், கையை கழுவணும், நல்லா கை கழுவணும். ஓகே. சிக்கன் பாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வைரஸால் தான் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. சிக்கன் பாக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் varicella. It is highly contagious infection caused by varicella zoster virus. varicella zoster virus அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால தான் சிக்கன் பாக்ஸ் வந்து வருது. This disease spreads through air, காற்று மூலமாக பரவும். and contact with infected person, ஒருத்தர் இன்ஃபெக்ஷன் ஆன ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வரும். சிக்கன் பாக்ஸுங்கிறது அம்மை நோய்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக 2-3 குழந்தைங்க அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து முடிச்சிச்சு அப்படின்னா அடுத்த குழந்தைக்கு அது என்ன பண்ணிடும்? ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இட்ஸ் சிம்டம்ஸ் இஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் ரேஷஸ் ஆன் த ஹோல் பாடி, ஃபீவர், ஹெட்டேக் அண்ட் டயர்ட்னஸ். ஹோல் பாடி, அதாவது ரேஷஸ் இருக்கும், ரேஷஸ் ஃபார்ம் ஆகும், ஃபீவர் இருக்கும், ஹெட்டேக் இருக்கும் அண்ட் டயர்ட்னஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த சிக்கன் பாக்ஸ் வரவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து இருக்கும். ஓகே. தென் ரேஷ்னால் எப்படி இருக்குன்னா, டெவலப்ஸ் இன்ட்டு ஃப்ளூயில் ஃபில்டு பிளிஸ்டர்ஸ் அண்ட் எவென்ச்சுவலி டேர்ன்ஸ் இன்ட்டு க்ரஸ்ட். அதாவது என்ன பண்ணக்கூடாது? ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு ஒரு கொப்பளம் மாதிரி வரும். அதை என்ன பண்ணக்கூடாது? அழுத்தி எழுத்துடக்கூடாது. அதன் மூலமாக நிறைய பரவும். அப்பியர்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் செஸ்ட் பேக் அந்த ஃபேஸ். அதாவது ஃபஸ்ட்டு வர்றது எங்கே வரும்னா செஸ்ட்டு, பேக் பின்னாடி முதுகில் வரும், அண்டு ஃபேஸில் வரும். தென் ஸ்ப்ரெட் டு த ரெஸ்ட் ஆஃப் அவர் பாடி. ஃபஸ்ட்டு வர்றது செஸ்ட்டில் வரும், மார்பில் வரும். தென் பேக் சைடில் வரும். தென் ஃபேஸில் வந்து வரும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? மற்ற பாடிக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். லாஸ் ஆஃப் அப்படைட், டயர்ட்னஸ் வந்து இருக்கும். ப்ரிவென்ஷன் டு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பாக்ஸ் vaccine is the best way to prevent chicken pox. Okay. Then spread attention should be given to the infected persons வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் குவாரண்டைனில் தனிமைப்படுத்தி நம்ம வச்சுக்கணும். ஓகே. அவங்க சரியாகிற வரைக்கும் நம்ம தனிமைப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற மற்ற பர்சன்ஸ்க்கு அது ஸ்ப்ரெட் ஆகாமல் என்ன பண்ணலாம், நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரேபிஸ் இஸ் அ ஃபேட்டல் disease which is transmitted by the bite of the infected dog, rabbit, monkey, cat. அதாவது இந்த ரேபிஸ் அப்படிங்கிறது டாக்லேருந்து மட்டும் வரதில்லை, ரேபிட் அதாவது எலிகள்லேருந்து வருது, மங்கி குரங்குகள், கேட் அதன் மூலமாகவும் இந்த ரேபிஸ் வந்து பரவும். இந்த வைரஸ் present in the saliva of the dog enters the brain via நியூரான்ஸ் வழியான அப்படிங்கிறது நரம்புகள் வழியாக என்ன பண்ணும்? இந்த சலைவாவில் இருக்கிற டாகோட சலைவாவில் இருக்கிற கிருமிகள் அது கடிச்சதுன்னா அந்த கடி வாயிலிருந்து என்ன பண்ணும்? மூளைக்கு போகும். இந்த சிம்டம்ஸ் ஆஃப் ரேபிஸ் ஆஃப் ஹைட்ரோஃபோபியா, எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆஃப் வாட்டர். ஹைட்ரோஃபோபியா அப்படின்னா தண்ணியை பார்த்தாலே என்ன பண்ணுவாங்க? அவங்க பயப்படுவாங்க. ஃபீவர் ஃபார் 2 to 12 weeks, அதாவது 2 to 12 வாரம் வரைக்குமே என்னென்ன இருக்கும்?
அந்த என்ன இருக்கும் அப்படின்னா அந்த காய்ச்சல் இருந்துகிட்டு இருக்கும். அண்ட் எக்ஸாஜரேஷன்ஸ் இன் பிஹேவியர் வந்து ரொம்பவே வந்து அரக்கத்தனமாக மூர்க்கத்தனமாக நடந்துட்டு இருப்பாங்க அவங்க. ஓகே, ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். The early stages rabies is very difficult to detect. After an animal is bitten, it usually takes 2 or 12 weeks to show any symptoms, and it may take a long as 2 years also. The fatality can be prevented by timely vaccination before the onset of symptoms. அதாவது நாய் கடித்த உடனே என்ன பண்ணணும், நீங்கள் அது வருதோ வரலையோ நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டுடுறோம். அப்படி போட்டால் அவங்களுக்கு வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். இது வந்து சிம்டம்ஸ் வந்து தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதை நம்ம பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த பெட்ஸுக்கிட்ட நமக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதனால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ ரேபிஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா பிரெயின் அஃபெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வைரஸ் என்டர் டு த அனிமல் வெயிட். நாய் வந்து கடிக்குது அப்படின்னா அந்த வைரஸ் அதன் மூலமாக என்டர் ஆகும். தென் வைரஸ் செகண்ட் ஒன் இஸ் வைரஸ் ரெப்ளிகேட்ஸ் இன் மசில் அண்ட் சைட் ஆஃப் த பைட். அப்போது அந்த மசில்ஸ் சுற்றி என்ன பண்ணும், கொஞ்சம் பரவும். தேர்ட் டே வைரஸ் இன்ஃபெக்ட்ஸ் நர்வ் டு த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், மூவ்ஸ் பை த ரெட்ரோகிரேட் டிரான்ஸ்போர்ட். ரெட்ரோகிரேட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா அந்த நரம்புகள் வழியாக என்ன பண்ணும், இப்போ அந்த ட்ராவல் ஆகி அந்த வைரஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஃபோர்த் ஒன் இஸ் வைரஸ் ரெப்ளிகேட்ஸ் இன் டார்சல் ரூட் கேங்லியன் அண்ட் ட்ராவல்ஸ் ஆஃப் த ஸ்பைனல் கார்ட் டு பிரெயின். அதாவது ஸ்பைனல் கார்டு இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாத் வழியாக போய் என்ன பண்ணும், பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபிஃப்த் ஒன் இஸ் பிரெயின் இன்ஃபெக்ட் ஆகும். வைரஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் த பிரெயின் வயா நர்வஸ் டு அதர் டிஷ்யூஸ் சச் அஸ் ஐ, கிட்னிஸ் அண்ட் சலைவரி கிளான்ஸ். எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் பண்ணுறது பிரெயினை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, தென் வேக்சின். ஓகே, வேக்சின் என்ன, தடுப்பூசின்னு என்ன? A vaccine is a biological preparation that provides active acquired immunity to the particular disease. ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கொடுக்குறாங்க டிசீஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக. வேக்சின்ஸ் லைக் BCG, போலியோ, MMR given at early childhood to protect from other diseases. சின்ன இந்த BCG, போலியோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக கொடுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னா சைல்ட்ஹுட்லேருந்து கொடுப்பாங்க. 5 இயர்ஸ் வரைக்கும் இது கொடுப்பாங்க. எதுக்குன்னா நிறையா டிசீஸ்லேருந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா பேசிக்காக இந்த மாதிரி இப்போ BCG எதுக்குன்னா அந்த டிபி வராமல் இருக்கிறதுக்காக. போலியோ அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த போலியோ ட்ராப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் MMR எல்லாமே உங்களுடைய அது வேறு கண்டினியூஸாக வேறு டிசீசஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வேக்சினேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஆக்டிவிட்டி 4 இஸ் விசிட் நியர்பை பிரைமரி ஹெல்த் சென்டர் அண்ட் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் வேக்சினேஷன் given to the children to 0 to 15 years. Meet doctor and health worker or a health worker in a hospital and inquire about the types of vaccinations are available there. Diseases can be prevented by their usage. Collect the list about the age should be given. அப்போ ஒவ்வொரு வயசுக்கும் என்னென்ன மாதிரியான வேக்சினேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை அவங்க பக்கத்தில் இருக்கிற ஹெல்த் சென்டர் போய் என்ன பண்ணணும், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரணும். ஓகே, தட் இஸ் ஆக்டிவிட்டி ஃபார் யூ. தென் non-communicable disease. Communicable disease do not spread from person to person. அதாவது non-communicable disease அதை நோட் பண்ணிக்கோங்கப்பா, தப்பாக கொடுத்துருக்காங்க. non-communicable diseaseனால் என்னென்னா ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு என்ன பண்ணாது, பரவாது. தே ஆர் காஸ்ட் பை அதர் ஃபேக்டர்ஸ், வேறு காரணிகள் மூலமாக தான் பரவும். therefore it is important to know which sickness are communicable or which are not. இதிலேருந்து பரவும், இதுலேருந்து பரவாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கணும். they are never caused by germs, bacteria or other living organisms that infect the body. இது வந்து ஜெம்ஸ்னாலையும் பரவுறதில்லை, பாக்டீரியாஸ்னாலையும் பரவுறதில்லை, அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து பரவாயில்ல. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் மெடிசின்ஸ் தட் ஃபைட் அகெயின்ஸ்ட் த ஜெம்ஸ் டு நாட் ஹெல்ப் க்யூர் த non-communicable diseases. ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறதுனாலையோ மெடிசன்ஸ் கொடுக்குறதுனாலையும் இந்த non-communicable disease என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ராப்ளம் காஸ்ட் பை வேரிங் அவுட் ஆஃப் பாடி பார்ட்ஸ், ருமேட்டிசம், ஹார்ட் அட்டாக், எபிலிப்டிக், சைசர்ஸ், ஸ்ட்ரோக், மைக்ரைன் ஹெட்டேக், cataract and cancer. இதெல்லாம் வந்து non-communicable disease. Problem caused by external harmful agents entering into the body. Allergies, asthma, poisons, snake bite, cough from the smoking and stomach ulcer, alcoholism எல்லாமே வந்து இதுக்கு காரணமாக அமையும்.
problems caused by the lack of trace elements in the body. Anemia, bellacara, night blindness, and xerophthalmia, goiter, and hypothyroidism. இது எல்லாமே இதனால் வர்றது. வந்து யார்கிட்டருந்தும் யாருக்கும் என்ன பண்ணாது, ஸ்ப்ரெட் ஆகாது. அவங்க பாடி பார்ட்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இது வரும். ப்ராப்ளம்ஸ் காஸ்ட் பை malnutrition. Nutritious food is needed for a person to grow well, work hard and stay healthy. Many common sickness are caused by malnutrition. அதாவது malnutrition என்னென்னா நமக்கு வந்து சரியான சத்துக்கள் இல்லாமல் போகிறது. அதுதான் வந்து ரீசனாக இருக்கும். Many common sickness are caused by malnutrition. Okay, then leukoderma is a non-communicable disease caused by partial or total loss of pigmentation. சரியா? லியூகோடெர்மானா லியூகோ அப்படின்னா சொன்னாலே இந்த தோல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் கம்யூனிகேபிள் டிசீஸ் காஸ்ட் பை பார்ஷியல் அண்ட் டோட்டல் லாஸ் ஆஃப் பிக்மெண்டேஷன். பிக்மெண்டேஷன்னா நிறமிகள் இல்லாமல் போகிறதுனால இந்த ஸ்கின்ல மெலனைன் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. திஸ் கண்டிஷன் அஃபெக்ட்ஸ் த எனி ஏஜ், ஜெண்டர் அண்ட் எத்னிசிட்டி. தேர் இஸ் நோ க்யூர். அவங்க குணப்படுத்த முடியும். டஸ் நாட் ஸ்ப்ரெட் ஆர் டச்சிங், ஷேரிங் ஃபுட் ஆர் சிட்டிங் டுகெதர். அதாவது இந்த லியூகோடெர்மா அப்படிங்கிறது என்ன பண்ணாது அப்படின்னா டஸ் நாட் ஸ்ப்ரெட் பை டச்சிங், ஷேரிங் ஃபுட். எந்த ஃபுட்னாலையும் அஃபெக்ட் ஆகாது, ஷேர் பண்ணுறதுனாலையும் அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஸ்பெசிஃபிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சில்ட்ரன். சில்ட்ரனில் வர ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனீமியா. இட் இஸ் காஸ்ட் பை ஈட்டிங் ஃபுட் வித் லெஸ் அயன் கண்டென்ட். லெஸ் அயன் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது அனீமியாங்கிற பிரச்சனை வரும். கேன் காஸ்ட் பை டியூ டு ஃபீடிங் சம் அதர் ஃபுட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பிரெஸ்ட் மில்க். இதுக்கான சிறு குழந்தையிலேருந்து தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தையிலே கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பதிலாக பவுடர்ஸ் வந்து கலக்கி கொடுக்குறது. இதெல்லாம் வந்து இந்த அனீமியாவுக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா பிரெஸ்ட் மில்க்லாம் அவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்குது. சிவியர் அனீமியா இன் சில்ட்ரன் மே லீட்ஸ் டு ஹூக்வார்ம் இன்ஃபெக்ஷன். ஹூக்வார்ம் அப்படின்னா கொக்கி புழுக்கள்னால இன்ஃபெக்ஷன் வரும். குரோனிக் டயரியா அண்ட் டிசென்ட்ரி ஆகும். ஓகேவா? இன் ரீசன்ட் டே த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஸ்பெஷலி த கேர்ள்ஸ் ஆர் அஃபெக்டட் பை அனீமியா. அதாவது இப்போ ஸ்கூலுக்கு வர குழந்தைங்களே நிறைய குழந்தைங்களுக்கு இந்த அனீமியா அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொவைட்ஸ் வீக்லி அயன் ஃபோலிக் டேப்லெட்ஸ் டு ஆல் த கேர்ள்ஸ் இந்த ஸ்கூல் ஆஃப் ஆல் ஏரியாஸ். எல்லா ஏரியாஸில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு, முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு அந்த அயன் டேப்லெட்ஸ், ஃபோலிக் ஆசிட் கலந்த அயன் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஃபோலிக் ஆசிட் எதுக்காக அப்படின்னா அந்த அயன் கண்டென்ட்டை எப்போயுமே குறையாமல் பார்த்துக்கிறதுக்கான விஷயம் வந்து அதில் இருக்குது. ஸோ அதனால தான் ஃபோலிக் ஆசிட் சேர்ந்துருக்கிற மாதிரியான அயன் டேப்லெட்ஸை வந்து கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி வந்து இதோட டேப்லெட்டோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 15 to 20 rupees ஒரு டேப்லெட்டோட மதிப்பு. ஸோ அது வந்து இலவசமாக கொடுக்குறாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா அயன் டேப்லெட் கொடுக்குறாங்க இது நமக்கு வந்து வேணாம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? தென் டு சைன்ஸ் ஆஃப் அனீமியா ஆர் அதாவது பேல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஸ்கின். அதாவது சைன்னா சிம்டம்ஸ், என்ன வரான சிம்டம்ஸ் அனீமியா இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஸ்கின் வந்து ரொம்பவே லைட்டராக இருக்கும். த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐலிட்ஸ் ஆர் பேல் அண்ட் ஒயிட் ஃபிங்கர் நெயில்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒயிட்டாக இருக்கும். பேல் கம்ஸ்னால் நம்மளோட ஈர்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து வெளுத்து போயிருக்கும், எல்லாமே வெளுத்து போயிருக்கும். வீக்னஸ் அண்ட் ஃபேட்டிக், ரொம்ப வீக்காக இருப்பாங்க, ஃபேட்டிக்காக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க. இன் சிவியர் கேசஸ் ஃபேஸ் அண்ட் ஃபீட் மே த ஸ்வாலன் அண்ட் ஹார்ட் பீட் ஆர் ரேப்பிட் வித் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத். அதாவது கம்மியாச்சு அப்படின்னா, ரத்தம் கம்மியாச்சுன்னா நமக்கு ப்ரீத் பண்ணுறதுலேயே பிரச்சனைகள் வரும். தென் சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன் ஹூ ஈட்ஸ் மட் ஆர் யூஸ்வலி அனீமிக். அதாவது சில்ட்ரன்ஸ் வந்து மண் சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அனீமிக்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் அனீமியான்னு பார்த்தீங்கன்னா இந்த சைன்ஸ் ஆஃப் அனீமியா பேல் டிரான்ஸ்பரண்ட் ஸ்கின், பேல் இன்சைட்ஸ் ஆஃப் த ஐலிட்ஸ், கண்ணுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவோம், ஐலிட்ஸ் வந்து பேல் கலர் அதாவது பழுப்பு கலரில் இருக்கும். ஒயிட் ஃபிங்கர் நெயில்ஸ், பேல் கம்ஸ், வீக்னஸ் ஆஃப் ஃபேட்டிக். anemia for every very severe face and feet may be swollen, near beat rapid, and the person may have shortness of breath, and children and women who like to eat dirt are usually anemic. அதாவது அழுக்குகள்லாம் சாப்பிட விரும்பாங்கன்னா அவங்க அனீமிக்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கன்சியூமிங் அயன் கண்டெய்னிங் ஃபுட் சோர்சஸ், மொரிங்கா லீவ்ஸ், dates, liver,
ஷீப் அண்ட் சிக்கனோட லிவர்ஸ் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் லைக் பீன்ஸ், பீஸ், லென்டில்ஸ் அண்ட் க்ரீன் பனானா இது எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். ஃபுட்டு எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் பில்ஸ்னு பார்த்திங்கன்னா காட் லிவர் ஆயில் டேப்லெட் அண்ட் ஃபெரஸ் சல்ஃபேட் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு அயன் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். தென் ஜென்ரல் ரூல் அயன் சப்ளிமெண்ட்ஸ் should be given orally, do not injected. அதாவது நம்ம வாய் வழியாக தான் கொடுக்கணுமே தவிர இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் லீட்ஸ் டு டேஞ்சரஸ். ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயங்கிறது இன்ஜெக்ட் பண்ணுறது. சரியா? அது வந்து நம்ம மோஸ்ட்லி எவ்வளோ தடுக்க முடியுமோ அதை தடுக்கணும். ஓகே, சேஃப்டி அண்ட் ஃபஸ்ட் எய்ட் என்ன மாதிரியான கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் எய்ட் இஸ் இம்மீடியட் ட்ரீட்மெண்ட் given to the victim for trauma or sudden illness before மெடிக்கல் ட்ராமா அப்படின்னா சொன்னால் அவசர விக்டிம்னா என்ன சொல்லுவாங்கன்னா அவசர கொடுப்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சை பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடங்களில் அவங்கள தான் விக்டிம்னு சொல்லுவாங்க. அவசர சிகிச்சை கொடுக்கக்கூடியவங்க தான் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. விக்டிம் ஆஃப் ட்ராமா ஆர் சடன் இல்னஸ் பிஃபோர் மெடிக்கல் ஹெல்ப் இஸ் மேட் அவைலபிள். த ஃபஸ்ட் எய்ட் இஸ் டு சேவ் த லைஃப். ஃபஸ்ட் எய்டுக்கான முதல் இது என்னென்னா லைஃப்பை சேவ் பண்ணணும். டு ப்ரிவெண்ட் ஃபர்தர் ப்ளீடிங் அண்ட் டிட்டர்மைன் அண்ட் கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட். அதாவது ஃபஸ்ட்டு ப்ளீடிங் ஆச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அண்ட் டிட்டர்மைன் த கண்டிஷன்ஸ் ஆஃப் த பேஷண்ட். என்ன கண்டிஷன், பேஷண்ட்டோட கண்டிஷன் என்னென்னு பார்க்கணும். டு ரிலீவ் த பெயினை ரிலீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ டு ப்ரொவைட் எ மெடிக்கல் கேர் அவைலபிள் அட் த இயர்லியஸ்ட். எவ்வளோ சீக்கிரமாக மெடிக்கல் கேர் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு மெடிக்கல் கேர் நம்ம கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கே பேண்டேட் இருக்கணும் அண்ட் டேப் இருக்கணும் அண்ட் இன்ஜெக்ஷன் ஏதாவது பெயின் கில்லர்ஸ் அண்ட் வாட் இஸ் தட் கிளீன்சர்ஸ் எல்லாமே இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே, இந்த பேர்ன்ஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த டிஷ்யூ டேமேஜ் காஸ்ட் பை ஹீட், கெமிக்கல், எலக்ட்ரிசிட்டி, சன்லைட் ஆர் நியூக்ளியர் ரேடியேஷன் இஸ் நோன் அஸ் பேர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டிஷ்யூ வந்து ஹீட்னாலேயோ, கெமிக்கல்னாலேயோ, எலக்ட்ரிசிட்டினாலேயோ, சன்லைட்னாலேயோ ஆர் நியூக்ளியர் ரேடியேஷனாலேயோ பாதிக்கப்பட்டால் அதுதான் வந்து பேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பேர்ன்ஸ் ஆர் காஸ்ட் பை ஸ்கேல்ஸ், பில்டிங் ஃபயர்ஸ், flammable liquid or gases. So there are 3 types of burns according to the degree of burning. Okay, the first degree burn affect only the outer layer மட்டும் fill பண்ணிக்கும் called epidermis, that is epidermis of the skin. And second degree burns damage the epidermis and the layer beneath it called dermis அப்படின்னு சொல்கிறது. அதாவது மேல் தோலையும் அடியில் கீழ் தோல் இருக்கும் அந்த தோல். Then third degree burns involve damage or complete destruction of the skin to its full depth and damage underlying tissues also. அதாவது சதைகளையும் அது வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து என்னென்னு சொல்லுவாங்க, people who experience such burns are require skin grafting. இது வந்து டெர்மிஸ் அப்படிங்கிறதையும் எபிடெர்மிஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிட முடியும். ஆனால் ஸ்கின் கிராஃப்டிங் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ண முடியாது, க்யூர் பண்ண முடியாது. we should take more மெடிக்கல் கேர் வந்து எடுத்துக்கணும். ஓகே, இதுதான் வந்து டெர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சாதாரணமாக ஃபஸ்ட் இருக்கிறது டெர்மிஸ், செகண்ட் ஒன் இஸ் ஃபஸ்ட் ஒன் இஸ் எபிடெர்மிஸ், மேல் தோலில் மட்டும் அடியப்பட்டு பேர்ன் ஆகிருக்கிறது. செகண்ட் ஒன் இஸ் எபிடெர்மிஸ், இந்த தோலில் கீழே வரைக்குமே அது அஃபெக்ட் ஆகிருக்கிறது. அண்ட் திஸ் இஸ் வாட் தேர்ட் ஒன் இஸ் ரொம்ப டீப்பாக அந்த டிஷ்யூஸ்குள்ளேயே அது போயிருக்கு, இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Then first aid for burning. In case of minor burns, affected area should be washed with the cold water and antiseptic cream should be applied. Antiseptic வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு antiseptic clean அப்ளை பண்ணால் போதும். In the case of severe burns where deeper layers of tissues get destroyed and the blisters appear, use of water should be avoided. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் சிவியர் பேர்ன்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப டீப்பர் லேயருக்குள்ளே போயிருந்துச்சு அப்படின்னா பிளிஸ்டர்ஸ் அப்பியர். பிளிஸ்டர்ஸ்னால் அந்த கொப்புளங்கள் வந்து வந்திருக்கும். யூஸ் ஆஃப் வாட்டர் ஷுட் பி அங்கே அந்த இடங்களில் என்ன பண்ணக்கூடாதுன்னா தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. த பேர்ன்ட் ஏரியா ஷுட் பி கவர்ட் வித் அ க்ளீன் நான் ஸ்டிக்கிங் க்ளோத் ஆர் பேண்டேஜஸ். அதாவது ஸ்டிக்காக அதாவது இறுக்கி பிடிக்காத க்ளோத்னாலேயோ பேண்டேஜஸ்னாலேயோ என்ன பண்ணணும், அந்த இடத்த சுற்றிக்கணும். த லார்ஜர் பேர்ன்ஸ் நீட் இம்மீடியட் மெடிக்கல் அட்டென்ஷன். நிறைய பேர்ன் ஆயிருக்கு அப்படின்னா மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு கொண்டு போயிடணும். தென் கட் அண்ட் ஸ்க்ராச்சஸ்
ஸ்க்ராச்சஸ்னாலையும் கட்னாலையும் என்ன மாதிரியான ஃபஸ்ட் எய்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். கட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் ஆர் ஏரியா ஆஃப் டேமேஜ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின். எ கட் இஸ் அ லைன் ஆஃப் டேமேஜ் that can go through the skin and into the muscle tissues below, whereas the scratch is surface damaging. Scratch is surface damaging that does not penetrate in the lower tissues. அதாவது ஸ்க்ராட்சிங்கிறது லோயர் டிஷ்யூஸ்குள்ளே போகாமல் இருக்குதான்னு பார்த்துக்கணும். The cuts and scratches may bleed or turn red, become infected and leave scars. ஓகே அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தென் ஃபஸ்ட் எய்ட் ஃபார் கட்ஸ். இப்போ கட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 5 minor cuts affected area should be washed with cold running water and cleaned with antiseptic liquid. Antiseptic liquid வச்சு க்ளீன் பண்ணிடணும். தென் அப்ளை an antiseptic cream on the wound and sterilized bandage should be tied in the prevent infections. ஓகேவா? இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்டிசெப்டிக் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆன்டிசெப்டிக் க்ரீமை போட்டுட்டு என்ன பண்ணணும்? பேண்டேட் வந்து போட்டுடணும். இஃப் அது கட் இஸ் டீப்பாக இருந்துச்சுன்னா க்ளீன் காட்டன் பேட் ஷுட் பி பிளேஸ்ட் ஆன் த கட் அண்ட் ப்ரெஸ்ட். அந்த இடத்துல கட்டான இடத்துல காட்டன் பேடை வச்சு என்ன பண்ணணும்? ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இன்ஜூர்டு பர்சன் ஷுட் பி டேக்கன் எ டாக்டர் இம்மிடியட்லி. அந்த பர்சனை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடணும். தென் த பேசிக் கிளீன்லினஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் thing is to be help anybody, but you must also protect yourself from HIV and another bloodborne diseases. Okay, when you help someone who is bleeding, you should wear gloves and clean plastic bag on your hands. அதாவது அந்த இன்ஃபெக்டட் பர்சன் வந்து இருந்தாங்க, அவங்க எதாவது ஆயிடுச்சுன்னா கூட என்ன பண்ண ப்ளீடிங் ஆகிடுச்சுன்னா கூட என்ன பண்ணக்கூடாது? பிளாஸ்டிக் க்ளவுஸ் வந்து போட்டுக்கணும். இல்லைனா பிளாஸ்டிக் பேக்ஸை வந்து உங்கள் கையில் வந்து கட்டிக்கணும். பி கேர்ஃபுல் நாட் டு ப்ரிக் யுவர் செல்ஃப் வித் நீடில்ஸ். அதாவது நீடில்ஸ் ஒருத்தவங்க யூஸ் பண்ண நீடில்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது? நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதர் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட் த பர்சன் யூ ஆர் ஹெல்பிங். ஓகே தென் திஸ் இஸ் அபவுட் வாட் த ஃபஸ்ட் எய்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங்கை பற்றி ஒரு ஸ்டோரி வந்து என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். இந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படிங்கிற ஒரு பென்சிலின் அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிச்சார். தட் இஸ் கியூன் ஆஃப் மெடிசின்ஸ்னு சொல்லுவாங்க. அலெக்சாண்டர் ஃப்ளமிங் is born in 1881 and from 1891 to 1955 Alexander Fleming did his school education at St. Mary's School in London. St. Mary's School லண்டனில் வந்து படித்தாங்க. as he was very much interested in studying medicine at the age of 20 he joined medical course at St. Mary's Medical College and Hospital with the help of his uncle. அதாவது சென்ட் மேரிஸ் காலேஜில் படிச்சுட்டு அவங்க அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. in the first world war அப்போ the soldiers were wounded heavily and hence many were infected with contagious diseases. அதாவது நிறைய பேர் காயப்பட்டாங்க, அதனால் நிறைய வியாதிகளும் பரவ ஆரம்பிச்சிச்சு. he was appointed the chairman of the medical board of military soldiers. அப்போது இந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அவங்க இப்போ எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா மெடிக்கல் போர்ட் ஆஃப் மிலிட்ரி சோல்ஜர்ஸ்க்காக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே தென் they were neither cured even after applying antiseptics nor their wounds healed. அதாவது ஆன்டிசெப்டிக்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமும் அந்த சோல்ஜர்ஸ்க்கு ஊண்டான அதாவது காயமான அந்த சோல்ஜர்ஸ்க்கு அதை வந்து அதை என்னால் குணமாகவே இல்லை. தீஸ் ஜெம்ஸ் ஹேவ் ஸ்ப்ரெட் டு அதர் டூ. அதாவது அந்த ஜெம்ஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிது. த ஆன்டிசெப்டிக் ரெடியூஸ்ட் இம்யூனிட்டி. அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஆன்டிசெப்டிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அவங்களோட இம்யூனிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். தி ஸ்ப்ரெட் பாக்டீரியா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாக்டீரியாவும் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ த அல்டர்னேட்டிவ் டு திஸ் வாஸ் டு பி இதாக ஒன்று நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிறத நினச்சாரு. ஐ கல்ச்சர்ட் ஸ்டெஃபியோகோலை பாக்டீரியா அண்ட் திஸ் கல்ச்சர் மீடியா. அதாவது அதை வளர்த்து பார்க்குறாரு அந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படிங்கிறவர். என்ன பண்ணுறாருன்னா இதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறத சொன்னார். வாட் இன் திஸ் கல்ச்சர் மீடியா the mold is formed but I could not see the Staphylococcus bacteria. mold மட்டும் தான் ஃபார்ம் ஆகுது ஒழிய Staphylococcus bacteria இல்லை. what is surprise? after research penicillin produced by the fungus Penicillium notatum destroyed the bacteria. அப்போ அந்த ஃபங்கஸ்லேருந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பாக்டீரியா அழியக்கூடிய சக்தி வந்து கிடச்சிது. ஸோ த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் வாஸ் டிஸ்கவர்ட் இன் 1920. we are happier in the
curing millions of soldiers than getting a Nobel Prize. அதுக்காக அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஒரு நோபல் ப்ரைஸும் வாங்கினார். பென்சிலின் க்யூரிங் நிமோனியா. பென்சிலின் வந்து எதுக்காகனா நிமோனியா க்யூர் பண்ணது. டிஃப்தீரியா அப்படிங்கிற நோயை குணப்படுத்துது. இன்ஃபெக்டட் வூண்ட்ஸ், அது காயமான ரொம்ப காயமாயிடுச்சுன்னா இந்த பென்சிலின் இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. தென் அலெக்சாண்டர் சேவ்டு ஹிஸ் லைஃப் மெனி சோல்ஜர்ஸ் அண்ட் ப்ரிவென்டட் டு த கம்யூனிகபிள் டிசீஸ் பை யூஸிங் பென்சிலின். அதாவது பரவக்கூடிய வியாதிகளை எதன் மூலமாக தடுத்தார் அப்படின்னா பென்சிலின் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ்னால தடுத்தார். லேட்டர் பென்சிலின் இஸ் யூஸ்ட் இந்த யூனிவர்சல் ஆன்டிபயோட்டிக்காக மாறிச்சு. ஸோ த டிஸ்கவரி ஆஃப் அலெக்சாண்டர் இஸ் நோன் அஸ் த கியூன் ஆஃப் மெடிசின்ஸ். அவர் கண்டுபிடிச்ச பெனிசிலியம் தான் என்னது கியூன் ஆஃப் மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஹஸ் ப்ரொவைடட் கிரேட் பெனிஃபிட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசின். அதாவது இந்த மருத்துவத்துறையிலேயே வந்து அவர் கண்டுபிடிச்சது ரொம்பவே வந்து ஒரு பாக்கியமாக அவர் வந்து நினைக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா எல்லா வியாதிகளுக்கும் இதை வந்து பாக்டீரியாவை அழுகிக்கூட சக்தி இருக்கிறதுனால எல்லா டிசீஸ்க்கும் இது வந்து மருந்தாக இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நம்ம என்ன பண்ணணும், பெருமைப்படணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.